வணக்கம் மக்களை, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாட்ரோ தூக்குறோம் பேசிட்டு இருக்கிறது நான் ஸ்ரீ. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பீங்க. சரி, அதே சந்தோஷத்தோட இன்னைக்கும் கேம் விளையாட ரெடியா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. நீங்க வின் பண்றதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு என்னன்னா, உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுடைய பேரை சொன்னால் மட்டும் போதும். அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கே வின்டர் கிளப்போடது. அதனால் மிஸ் பண்ணாமல் உடனே நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சரிங்களா? அண்டு யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு பிடிச்சது வந்து ஆக்ட்ரஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து எனக்கு டேரக்டர் பிடிக்கும், இல்லை ஆர்ட் டைரக்டர் பிடிக்கும், மியூசிக் டைரக்டர் பிடிக்கும், இல்லை எனக்கு டான்ஸ் மாஸ்டர்ஸ் பிடிக்கும், இப்படி யாருனாலும் சரி அவங்களுடைய பேர், இந்த சினிமா துறையில் இருக்கவங்களுடைய பேர் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லணும். இது வரைக்கும் யார் யாரெல்லாம் கால் பண்ணி பதில் சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம இந்த வின்டர் கிளப்போடைய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சரை கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக அவங்களும் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதாகப்பட்டது நீங்கள் கால் பண்ணுங்கள், உடனே வின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வையம்பட்டிலிருந்து கவிதைராஜ் பேசுறேன். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி பத்தி கேளுங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. கண்ணா பந்திங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும். இந்த டயலாக் எந்த திரைப்படத்தில் வரும்? சிவாஜி. சூப்பரு. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. நான் நல்லவன் தான், ஆனால் ரொம்ப நல்லவன் கிடையாது. இந்த வசனம் எந்த திரைப்படம்? இந்த வசனம் வந்து முள்ளுமலர். இல்லை, பேட்டை என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஆனால் நல்லா ட்ரை பண்ணீங்க. இதே மாதிரி அடுத்த காலரும் நல்லா ட்ரை பண்ணி அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்த காலர் யாரு அப்படின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் ஊர் சொல்லுங்க. உமா ஃப்ரம் சிதம்பரம். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர், ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி. நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். இந்த வசனம் எந்த திரைப்படம்? பாஷா. இல்லை, மூத்து என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? என்ன எத்தனை தடவை அந்த படத்தை பார்த்துருப்போம், மிஸ் பண்ணிட்டீங்களே. விடுங்க, பரவாயில்ல. நிறைய டயலாக் அவர் பேசியிருக்கிறதுனால எந்த படம் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் ஷார்ப்பாக இருக்க வேண்டாம், எல்லாமே ரொம்ப பாப்புலரான பஞ்ச் டயலாக்ஸ் இல்லை. அடுத்த காலர் யாரு? வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ வணக்கம், உங்க பேர் ஊர் சொல்லுங்க. ஃபேலிக்ஸ் ஃப்ரம் திருச்சி. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன் பத்தி கேட்கலாமா? சிவகார்த்திகேயன் பத்தி கேட்கலாமே. ரெடியா? கேட்கலாம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. சிவகார்த்திகேயனுடைய மகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அது என்ன பாடல்? வாயாடி பெத்தப்புல. சூப்பரு, வெரி குட். உங்களுக்கான அடுத்த கேள்வி போறோம், இரண்டாவது கேள்வி, சரிங்களா? சிவகார்த்திகேயனுடைய ஷார்ட் ஃபிலிம் ஒன்று, முகப்புத்தகம்னு, இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? அக்னி. சூப்பருங்க. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம், சரிங்களா? 2020 சரிங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆனரபிளான ஒரு அவார்ட் கொடுத்தாங்க சிவகார்த்திகேயனுக்கு. என்ன அவார்ட்? கலைமாமணி. சூப்பர், வெரி குட். உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? கனா. கனா ரொம்ப பிடிக்குமா? ஆமா. சரி, உங்களுக்கான நான்காவது கேள்வி. சீமராஜா படத்துடைய எடிட்டர் பேர் என்ன? விவேகர்ஷன். சூப்பர். உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி. விக்னேஷ் சிவன் சிவகார்த்திகேயனுக்காக ஒரு பாடல் எழுதியிருக்காரு. என்ன பாடல்? நம்ம வீட்டு பிள்ளையில ஒரு பாடல் எழுதியிருப்பாரு, சரிங்களா? எங்க அண்ணன் எங்க அண்ணன். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்ததாக யார்? வணக்கம். சரி, ஓகே, நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன், அதுக்குள்ளே போயிட்டீங்க. எனிவேஸ், நீங்கள் கட் பண்ணிங்களா இல்லை கால் கட் ஆச்சான்னு தெரியல. மறுபடியும் கால் பண்ணுங்களேன், பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு யாரை ரொம்ப சினிமாவில் பிடிக்குமோ அவங்கள பற்றின கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரே இடம் நம்மளுடைய தட்டுறோம் தூக்குறோம் தான். அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம்,
இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்குமோ, உங்களுக்கு பேபி சூர்யா ரொம்ப பிடிக்கலாம், இல்லை பேடி ரொம்ப பிடிக்கலாம், இல்லை ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கலாம், இல்லை கமல்ஹாசன் ரொம்ப பிடிக்கலாம், இல்லை தளபதி விஜயை பிடிக்கலாம், இல்லை அஜித்தை பிடிக்கலாண்ணே, இப்படி யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அவங்களோட பேரை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். அவங்கள பற்றின ஷார்ப்பான 5 கேள்விகள், அதுவும் ரொம்ப ஈஸியான கேள்விகளாக உங்களுக்கு கேட்போம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் மதிப்பிலான ஒரு கிஃப்ட் வவுச்சர் வரப்போகுது. அதை வச்சு நீங்கள் ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இன்னும் நிறைய காலர்ஸ் வர்றதுக்காக காத்துட்ருக்காங்க. இதில் காலர் யார்? வணக்கம். 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 யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஆரோக்கியா திருச்சியிலேருந்து பேசுகிறேன். எப்படி யாரை பற்றின கேள்வி கேட்கணும்? நான் நல்லா இருக்கேன். கார்த்திக். இப்போ சூர்யா தம்பி கார்த்திக். சூர்யா தம்பி கார்த்திக் பற்றின கேள்வி கேட்கணுமா? ஆமாம் ஆமாம். வெரி குட். போவோமா? போகலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? இமான். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போகிறோம். சரிங்களா? சரிங்க. இப்போ கார்த்தி அவருடைய நடிப்பில் அடுத்ததாக ரிலீஸுக்கு காத்திருக்கக்கூடிய திரைப்படம் எது? மார்ஷல். மார்ஷல் இல்லை, சர்தார் 2 என்பதுதான் சரியான பதில். அப்புறம் தான் மார்ஷல். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்ததாக யார் அப்படின்னு கேட்போம். வணக்கம். சரி, ரைட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரொம்ப ஈஸியான இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுவேன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டு உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அந்த நம்பிக்கையோடு கால் பண்ணணும். அந்த நம்பிக்கையோடு கால் பண்ணி எங்களோட விளையாண்டிங்க அப்படின்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அதை நான் கேள்வியாக கேட்கும் போது உங்களுக்கே தெரியும், வாவ் நமக்கு இவ்வளோ பெரிய திறமை இருக்கா, இவ்வளோ பொட்டென்ஷியலை உள்ளே ஒழிச்சு வச்சுருக்கோமா அப்படின்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்கா, பயங்கரமாக ஆளாக இருக்காரப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களே நம்பாமல் இருப்பீங்க. அப்படி உங்களையே ஒரு பெரிய ஆளாக வியர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் கால் பண்ணி அந்த 1000 ரூபீஸ் வர்த்தான ஒரு கிஃப்ட் வவுச்சரை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது. சரிங்களா? அதனால் மிஸ் பண்ணாமல் உடனே கால் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்தது நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் சிக்னல் இருக்கிற பக்கம் வாங்க. ஏன்னா அட்டன் பண்ணதும் கட் ஆகிடுது. இப்படி போயிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அதனால் இதெல்லாம் உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் டிவியை பார்த்துட்டு பேசாமல் கால் கனெக்ட் ஆன உடனே எங்ககிட்ட ஃபோனில் பேச ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் பேசுகிறதுக்கு உடனே நீங்கள் ரிப்ளை பண்ண முடியும். அதை நாங்கள் ஒரு ஆன்சராக கவுண்ட் எடுக்க முடியும். ஸோ இது உங்களோட கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஹீரோயின் பிடிக்கும்னா ஹீரோயின் பேர் சொல்லுங்கள், ஹீரோ ரொம்ப பிடிக்கும்னா ஹீரோ பேரை சொல்லுங்கள், இல்லை எனக்கு மியூசிக் டைரக்டர் டேரக்டர் இப்படி யாரை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்களோட பேரை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். அவங்களுடைய 5 கேள்விகள் நாங்கள் ரெடியாக உங்களுக்கு கேட்போம். அதுக்கான ஈஸியான பதில் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு இந்த 1000 ரூபீஸான கிஃப்ட் வவுச்சரை வின் பண்ணிவிட்டு போகலாம். அதனால் உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள். அண்ட் கால் பண்ணும்போது நீங்கள் எல்லோரும் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களை பற்றி தான். இப்போ நீங்கள் சரி புதுசாக ஏதோ ஒன்று கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு நடிகர் உங்களுக்கு அவங்கள பற்றி கொஞ்சமாக தான் தெரிஞ்சிருக்கும். பரவாயில்ல, இவங்க ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படி சொல்லிட்டீங்கன்னா மேபி கேட்கக்கூடிய கேள்வியில் நீங்கள் ஸ்ட்ரைக்காக இன்னும் மாட்ட மாட்டேங்குதே அப்படின்னு விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே அவங்களோட மொத்த பயோடேட்டாவே நான் கரைச்சி குடிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆளை தான் நாங்கள் தேடிட்டுருக்கோம். அப்போ நீங்கள் டீசெண்டாக அவங்களோட பேரை சொல்லி அலேக்கா நாங்கள் கேட்கக்கூடிய அந்த 5 கேள்விகளுக்கும் பதிலை சொல்லி அவ்வளோதாங்க இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கான 1000 ரூபீஸ் வர்த்தான கிஃப்ட் வவுச்சரை வாங்கிடலாம். சும்மா தானே உட்காந்துட்ருக்கோம். இந்த ஈவினிங் டைமில் என்ன பண்ண போகிறோம்? எப்படி பார்த்தாலும் 6 மணிக்கு மேலே தான் சீரியல்லாம் போடுவாங்க, பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய தாய்மார்களாக இருந்தாலும் சரி, 7 மணி செய்திக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அண்ணன்களாக இருந்தாலும் சரி, உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களுக்கு யாரை பற்றி கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மட்டும் சொல்லுங்கள். பட்டால் பட்டால் படால் அப்படின்னு சொல்லி நாமளே கேள்விகளை கேட்கலாம். அதனால் இந்த தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க. கால் பண்ண எல்லாருமே வின் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த நம்பர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி யாரை ரொம்ப பிடிக்குமோ உங்களுக்கு சினிமாவில் அவங்களோட பேரை மட்டும் சொன்னால் போதும். அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் சரியாக பதில் சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால் நீங்கள் வெயிட்டே பண்ண வேண்டாம், உடனே கால் பண்ணுங்கள். சரி, ஓகேங்க. நிறைய பேர் விளையாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. விளையாடுறதுக்கு நீங்கள் ரெடியாக 1000 ரூபாய் யாருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், லதா பேசுறேன். ஓகே, கொஞ்சம் சவுண்டாக பேசுகிறீங்களா? லதா பேசுறேன், சென்னையிலேருந்து. சரி, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு?
டைரக்டர் ஸ்ரீதர். இயக்குனர் ஸ்ரீதரா? ஆமா. சரி, ரெடியா இருக்கீங்களா? ஏன் உங்களை ரொம்ப பிடிக்கும்? எந்த திரைப்படம் மூலியமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பழைய படம் தான் பிடிக்கும். கல்யாண பரிசு, ம், இளமையாக. அதனால பிடிக்கும். சரி, போமா. உங்களுக்கான முதல் கேள்வி, இயக்குனர் ஸ்ரீதர் பிறந்த தேதி என்ன? ஆமா, எந்த தேதி பிறந்தாங்க? பிறந்த நாள்? 22 ஜூலை. சூப்பர். 33. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? இந்த கல்யாண பரிசு படம் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, படத்துடைய கதாநாயகன் கதாநாயகி யார் யார்? கல்யாண பரிசு என்ன ரொம்ப பிடிக்கும் நீங்க? ஜெமினி கணேசன் அண்ட் சரோஜா தேவி சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படத்துலேயே நான் கேட்டேன், ஈஸியாக சொல்லிடுவீங்கன்னு. அதுலேயே நீங்கள் யோசிச்சிட்டிங்களே. சரி, நல்லா விளையாண்டிங்க. தேங்க்யூ, நன்றிங்க. அடுத்த காலர் யார்? வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? திண்டுக்கல்ல இருந்து பாலச்சந்தர் பேசுறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன் பற்றி கேட்கலாமா? சிவகார்த்திகேயன் பற்றின கேள்விகளுக்கு போகலாமா? போலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, 3ன்ற திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? குமரன். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? மொத்தமா சிவகார்த்திகேயன் எத்தனை பாட்டு எழுதியிருக்காரு? 8 பாட்டு. இல்லை, 14 என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? 14 சாங்ஸ் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? நன்றி. அடுத்ததுக்கா யாருங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வானமாமலை. எங்கிருந்து கால் பண்றீங்க? திருவனந்தபுரம். சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? கேரளால இருந்தோ? ஆமா ஆமா. சிவாஜி கணேசன். என்னங்க? சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் அவர்களை பத்தின கேள்வி கேட்கணுமா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு வரக்கூடிய வசனம் எந்த திரைப்படம்? வீரபாண்டிய கட்டபொம்மன். இல்லை. ஓ, நான் வந்து புரட்சிகரமா பேசுனதுனால நீங்க அப்படி போட்டீங்களா? பட் இந்த டயலாக் எதுல வரும்? பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா. 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 ஆமா, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? கேரளால இருந்து நமக்கு ஒரு அன்போட கால் பண்ணாங்க. நல்ல ஈஸியான டயலாக் சொன்னேன், அதுக்கே யோசிச்சு போட்டாங்க. நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. தான் வராங்க, ஆனால் பேசவே மாட்டேங்கிறாங்களே. மறுபடியும் ஒரு தடவை ஹலோ சொல்லுவோம் நம்ம. அதுக்கு முன்னாடி டிவி வால்யூம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. விளையாட வந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் இங்கே புலி. அதனால் டிவி வால்யூம் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். ராகவேந்திரன் ஃப்ரம் செங்கம். யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்விக்கு போகிறோம். சரிங்களா? பார்க்க தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை. இந்த வசனம் எந்த திரைப்படம்? சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே. ரஜினி அவர்களுடைய 100வது திரைப்படம் எது? ஸ்ரீ ராகவேந்தர். சூப்பர், ஸ்ரீ ராகவேந்திரா. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே. ரெடியா? ரெடி. ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. ஓகே. அடிக்கிறது 5 வயசுல. ஓகேவா? ஹலோ, கேக்குதா? கேட்டா ஒன்று சொல்லுங்க. கேக்குது. அடிக்கிறது 5 வயசு. சரிங்களா? 5ஆம் அடிக்கிறது இந்த ஸ்டைல். இந்த வசனம் எந்த திரைப்படம்? ஆடுபுலி ஆட்டம். இல்லை, தர்பார் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாரு அப்படின்னு கேட்போம். வணக்கம். யார் பேசுனீங்கனாலும் சரி, கொஞ்சம் எனக்கு கேட்குற மாதிரி பேசுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, ரெடியா? வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேரு? சஹானா. சஹானா. சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? அஜித் குமார். அதுக்கு ஏங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க? நீங்க டிவி பார்த்து பேசுறீங்களா? அப்ப நமக்கு டிலே ஆயிடும். நீங்க வந்து கேட்டீங்கன்னா
நீங்க கஷ்டமாக்கிது கேள்வி கேட்டீங்கன்னா கஷ்டமா எப்படிங்க கேட்போம், ஈஸியா தான் கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு யாரை பத்தி கேட்கணும்? அஜித் குமார். சரி ரெடி. இப்போ போவோம் பாருங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மங்காத்தா படத்தோட டைரக்டர் யாரு? 5 4 3. தெரியாது. தெரியாதா? தெரியாது. சரி, அஜித் கூட நடிச்சது யாரு? தெரியலையே. தெரியலையா? ஏங்க வில்லன் யாரு? வில்லன் யாரு? அதுவும் தெரியல. காமெடியன் யாரு? தெரியலையே. மியூசிக் போட்டது யாரு? தெரியல ப்ரோ. சரி, அஜித் அது யாருன்னு தெரியுமா? அத அப்படி சொல்வாரு, அவர்தான் அஜித். மங்காத்தா படத்தையே தெரியல, எப்படிங்க அஜித் பத்தி கேட்கலாம் நீங்க? இதுல வேற நீங்க ரொம்ப கஷ்டமா கேட்டீங்கனாலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். தப்பு போடுங்க. சரி, அடுத்த காலர் யாரு? வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. இது தட்டுறோம் தூக்குறோம், சரிங்களா? பேசுங்க. பேச மாட்டேன் நட முடிக்கிறீங்களா? ஓகே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுக்கு முன்னாடி வந்த கலர் கொஞ்சம் குசும்புக்காரங்களாக தான் இருக்காங்க. என்னன்னு கேட்டால், இல்லை நீங்கள் யாருமே தெரியாதுங்க, எதுக்கு யாருமே தெரியாதுங்க. அப்புறம் ஏங்க நீங்கள் பேரை கேட்டீங்க? ஒருவேளை அவங்க வந்து பாட்டாக கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்க போல். வரட்டும், அடுத்த டைம் வந்தாங்கன்னா பாட்டாக கேட்டு மடக்குவோம் அவங்கள. ஓகே சரி, இப்போ அடுத்ததாக யாருன்னு கேட்போம். நீங்களும் கால் பண்ணி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிறைய கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேர் சொன்னால் அவங்களை பற்றின 5 கேள்விகள் கேட்போம். இப்போ காலர் லைனில் இருக்காங்க, இப்போ யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. யார் எங்கேருந்து? நம்முடைய வேலூர் மாவட்டங்க. உங்கள் பேர்? பேர் பார்த்து பண்ணுங்க. சரிங்க, நீங்கள் இந்த டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிடுங்க. எங்கிட்ட ஃபோனில் பேசுங்க, சரிங்களா? சரி, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சத்யராஜ் பத்தி கேட்கணுங்க. சூப்பர். அட கேட்டுருவாங்கன்னு ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. உங்களுக்கான முதல் கேள்வி, சத்யராஜ் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் இப்போ லேட்டஸ்டா ஒரு திரைப்படம் நடிச்சிருந்தாங்க. என்ன படம்? அந்த படம் மாதிரி கவனம் இல்லைங்களா? ஞாபகம் இல்லையா? லோகேஷ் கனகராஜ் டைரக்டர். ஆல்ரெடி இந்த பேர்லாம் நீங்க கேள்விப்பட்ட பேர் தான். கூலி பார்த்துருக்கீங்களா? கூலி அந்த படம் தான். தேங்க்ஸ் ஃபார் காலிங். கடைசி வரைக்கும் அவங்க வந்து டிவி கரெக்டு அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பதில் சொன்னவங்க நான் பார்த்ததே இல்லை. போங்க, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். நீங்க இன்னும் போலையா? என்ன மறுபடியும் நீங்களே வரீங்க? வாவ், வாட் a fantastic. இப்படி ஒரு காலர் நான் எதிர்பார்க்கலப்பா. ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நான் மறுபடியும் கேட்டது அப்படின்னுவாங்க. அதனால் இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீங்கள் இதே மாதிரி 4:30 மணிக்கு நாளைக்கு ரெடியாக இருங்க. தட்டுற தூக்குற நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.